வணக்கம் மக்களே, வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். இந்த வீடியோவில் நம்ம E3Dல எப்படி ஒரு பைப்பிங் ஜியை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ. ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்லோவாக லேர்னர்ஸ்க்காக போட்டிருக்கிற வீடியோ, ஓகேங்களா? முதல்ல பைப்பிங் ஜிஏல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். பைப்பிங் ஜிஏல பைப் ரூட்டிங், பைப் கூட கனெக்ட் ஆகிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், அதனோட டீட்டெயில்ஸ்னால் டேக் நம்பரு, டெஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் எலிவேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். சம் கேசஸில் அதோட கோஆர்டினேட்ஸும் கொடுத்துருப்போம், ஓகேங்களா? இதை தாண்டி வந்தால் பைப் ரூட்டிங் வந்து எந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சரில் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சரோட நேம் என்ன, அது இல்லாமல் பைப் ரேக் ஏதாவது இருந்துச்சுன்னா பைப் ரேக்கோட கிரிட் ஆர் காலம் நம்பரு, அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவுக்கு நடுவில் இருக்கிற டைமென்ஷன்ஸு, அப்புறம் பைப் ரூட்டிங்கோட எலிவேஷன் டிஃபரன்ஸை காட்டுறதுக்கு செக்ஷன் வியூஸு, டீட்டெயில் வியூஸு, ஐசோமெட்ரிக் வியூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் நம்ம காட்ட போகிறோம், ஓகேங்களா? சரி, E3D நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட E3Dல ஆல்ரெடி டம்மி பைப்பு, அதாவது சாம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்று மாடல் பண்ணியிருப்பாங்க. அந்த சாம்பிள் ப்ராஜெக்டை நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ நான் சாம்பிள் ப்ராஜெக்ட் அட்டாச் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம 3D மாடலிங்கில் நிறைய ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு பிளான்ட், இம்பார்ட்டண்ட்டான பிளான்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பிளான்ட்டை எப்படி ஆட், அதாவது சாம்பிள் டெஸ்ட் பிளான்ட்டை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்கு போய்க்கோங்க. வேர்ல்டு போயிட்டு இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒர்க்கிங் ஏரியாவில் இருந்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைட் பைப்பிங் ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3, கேபிள் ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3, சிவில் ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3ன்னு டிஃப்ரெண்ட் ஏரியா இருக்குது. நம்ம இப்போ 3 ஏரியாவுமே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏரியா 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் ஏரியா 2, ஏரியா 3 என் டீம்மேட்ஸ் வந்து பண்ணுவாங்க, நான் சொல்லிக் கொடுத்த அதே ஸ்டெப்பில். முதல்ல ஏரியா 1 பைப்பிங்கை 3D மாடலில் பார்த்துப்போம். ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே சைட்டோடய சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏரியா 1ஓட பைப்பிங் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது ஏரியா 2ஓட, ஏரியா 1ஓட சிவில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்லை, எதையுமே ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். டேரெக்டாக ஏரியா 1ஓட சிவில் ஆட் பண்ணிக்கோங்க. வெரி குட். அடுத்தது ஏரியா 1ஓட எக்யூப்மெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணும்போது பொறுமையாகவே பண்ணுங்கள், பதட்டப்படாதீங்க. ஓகே, அடுத்தது கீழே என்ன ஸ்க்ரோல் பண்ணுங்கள், வேறு என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஏரியா சைட்டோட ஹெச்விஏசி இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது. எலக்ட்ரிக்கல் வந்து ரூமுன்னு இருக்குது பாருங்கள், ஏரியா 1ஓட ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன, மெயின் லொக்கேஷன்ஸ் எல்லாம் நம்ம காட்டணும். ஏரியா 1ஓட ரூம் கீழே இருக்குது எக்யூப்மெண்ட்டுக்கு கீழே எலக்ட்ரிக்கல், அதுக்கு கீழே ரூம் இருக்குது, ஹெச்விஏசி ஏரியா கீழே. அந்த ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏரியா ஓகே, ரூம் வந்து எம்டியாக இருக்குது, ஸோ அதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஸ்ட்ரக்சரல் ஏரியா 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ பார்க்க எல்லா ஸ்ட்ரக்சர்களும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு கீழே சப்போர்ட்ஸில் பைப்பிங் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போர்ட்ஸ் ஏரியா 1 ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பைப் சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சான்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னும் வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து இந்த ஏரியாவை வாக் த்ரூ பண்ணிக்கலாம். அந்த பைப் லைனுக்கு பக்கத்தில் ஜூம் பண்ணி பாருங்கள், சப்போர்ட்ஸ்லாம் தெரியுதான்றதை செக் பண்ணிக்கலாம். எஸ், பைப் லைனோட சப்போர்ட்ஸ் எல்லாம் தெரியுது. ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் கூட போய் கனெக்ட் ஆகிருக்கிறது எல்லாமே தெரியுது. பர்ஃபெக்டாக இருக்குது, ஓகேங்களா? ஆல் இஸ் வெல். கிளாம்ப் சப்போர்ட் முதற்கொண்டு எல்லாம் க்ளீனாக தெரியுது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு பைப்புக்குமே வந்து சப்போர்ட்டை நம்ம கிளியராக வந்து மாடல் பண்ணியிருக்காங்க. இதுதான். இப்போ இதை பிளான் வியூவில் வச்சுக்கலாம். ஸோ பிளான் வியூவில் வச்சுட்டு F11 அழுத்தலாம். ஒயர் ஃப்ரேம் வியூவில் பார்க்க எப்படி தெரியுதுன்றதை பார்த்துக்கலாம். எஸ், இதுதான் ஒரு பைப்பிங் ஜியை நீங்கள் பார்க்கும்பொழுது பிளான் வியூவில் இப்படி தான் தெரியும். உங்களோட இருக்கிற எக்யூப்மெண்ட், அண்ட் தென் வந்து அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு இருக்கிற அதில் போகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வால்வு, அண்ட் தென் அதோட பைப் ரூட்டிங், எங்கெங்கெல்லாம் லைன் நம்பர்லாம் போகுது அப்படின்ற
பைப் ரூட்டிங் நமக்கு தெரியுது. ஆல்ரைட். ஸோ பக்காவாக நம்ம இப்போ ஒரு பைப்பிங் ஜியை ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours போகும்னு நினைக்கிறேன். டீட்டெயில்டு வீடியோன்றதால பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பைப்பிங் ஜியில் என்னென்ன காம்பனண்ட்டை இன்க்ளூட் பண்ணுன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நம்ம என்னென்ன ஆட் பண்ணோம்? பைப்பிங், ஸ்ட்ரக்சரல், எக்யூப்மெண்ட்டு, அண்ட் தென் பைப்பிங்கோட சப்போர்ட்ஸு, பில்டிங்ஸ் ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணோம். இதில் பில்டிங் ரூம் எதுவும் இல்லை. ஓகே, கிளாட் வி ஹேவ் ஆடட் ஆல். ஓகே, இப்போ இதை அப்படியே இதை பார்த்தாச்சு. ஓகேங்களா? இந்த ஏரியாவை தான் நம்ம E3Dயில் டிராயிங்காக கொண்டு வர போகிறோம். E3Dயில் டிராயிங்காக கொண்டு வரும் பொழுது இவ்வளோ டீட்டெயில் இருக்கிற ஏரியாவில் எனக்கு வந்து ரூட்டிங்கை பார்த்தா கிளாரிட்டியாக இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு ஓவரால் லேஅவுட்டை வரைஞ்சிட்டு டீட்டெயில்டாக இந்த ஏரியாவுக்கு இந்த டீட்டெயிலை பாருங்கள், இந்த ஏரியாவுக்கு இந்த டீட்டெயிலை பாருங்கன்னு சொல்லிட்டு நிறையா டீட்டெயில் வந்து நான் வரைய போகிறேன். அது எப்படி அந்த டீட்டெயிலை வரைகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு E3D வச்சுட்டு ஈஸியாக பைப்பிங் ஜி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற ஐடியாலஜி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதை. ஏன்னா 3D மாடலில் இருந்து நம்ம ட்ராக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ட்ரா மாடியூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரா மாடியூல் வந்து நீங்கள் E3D எப்படி மாடல் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி திரும்ப போயிட்டு ட்ரான்னு டைப் பண்ணுங்கள், E3Dன்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இல்லை ஷார்ட்கட்டை லான்ச் பண்ணிவிட்டு இதில் இருந்து கூட நீங்கள் ட்ரா ஓப்பன் பண்ணிக்கலாம். வெரி குட். வெரி குட். ட்ரா மாடியூல் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ட்ரா மாடியூல் ஓப்பன் பண்ணோடனே நம்ம வழக்கம் போல் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரா எப்படி ஒர்க் பண்ணணுன்றதுக்கான ட்ரைனிங்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ட்ரைனிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட் பேர் வந்து ட்ரைனிங் பைப்பிங் அப்படின்னு நம்ம நேம் வச்சுக்கிறோம். ஸோ பார்க்குறதுங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரைனிங் பைப்பிங். ஓகே, அதில் கிரியேட் ரெஜிஸ்ட்ரி கொடுக்குறோம். வெரி குட். ரெஜிஸ்ட்ரி நேம் வந்து ஜிஏன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா ஜிஏயும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ ஒரு கிரியேட் டிராயிங், ஆட்டோமேட்டிக்காக டிராயிங்கை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டிராயிங்கில் வந்து பைப்பிங் ஜிஏ டிராயிங் நம்பர் வந்து ஜிஏன்னு போட வேண்டாம், ஒரே நிமிஷம். அதை ஏரியா 1 ஜிஏன்னு மாற்றுங்க. டிராயிங்கை செலக்ட் பண்ணிட்டு ரீநேம் கொடுத்துட்டு ஜிஎன் ஜென்ரிக்காக கொடுக்காதீங்க. ஏன்னா நிறைய ஜிஏ ப்ரிப்பேர் பண்ணுறதால ஏரியா 1 ஜிஏ. ஏரியா 01 போடுங்க. ஏன்னா மாடலில் எல்லா இடத்துலையுமே ஏரியா 01 தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் ஏரியா 01 அண்டர்ஸ்கோர் ஜிஏ அண்டர்ஸ்கோரில் ஐஃபன் போட்டு ஜிஏ போட்டுக்கோங்க. ஓகே, வெரி குட். அப்ளை கொடுத்துருங்க. ஓகே,
இப்போ இந்த ஷீட் கிரியேட் ஆயிருக்கான்னு பாருங்க உள்ளார. ஷீட் கிரியேட் ஆகலை. ஸோ ஆட்டோ அதில் வந்து ஷீட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆட்டோவில் கிரியேட் மெனுவில் ஜென்ரலில் ஷீட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வெரி குட். ஷீட் 1 ஓகே தான். இந்த ஷீட் 1 வந்து எப்பயுமே ஃப்ரேம் வந்து ஓகே, பைப்பிங் ஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே A1ல் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, A3ல் பண்ண மாட்டீங்க. A0ல் வந்து ஓவரால் பிளான் பண்ணுவீங்க. பைப்பிங் ஜிஏவை ஜென்ரலாக A1 போட்டுக்கோங்க. கீ பிளான், இந்த கீ பிளான் வந்து டைட்டில் வந்து பைப்பிங் ஜிஏ ட்ரைனிங்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ கீ பிளான் வந்து அன்செட்டாகவே இருக்கட்டும். கீ பிளான் எப்படி கிரியேட் பண்ணி நம்ம கொண்டு வரதுன்றதை நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் டயக்ராம்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க. இது E3ல எப்படி பைப்பிங் ஜியை கிரியேட் பண்ணுறது மட்டும்தான். ஜஸ்ட்டு அப்ளை கொடுத்துட்டு கிரியேட் ஏடிபி வியூ கொடுங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது பேசிக் பைப்பிங் ஜிஏ. அதோட ஃபங்க்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸலண்ட். இப்போ நம்ம வந்து வால்யூம் டிஃபைன்டு ஓகே, இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி E3ல எப்படி டிராயிங் கிரியேட் பண்ணுறது, வியூ கிரியேட் பண்ணுறதுன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டோம். அதனால் குயிக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரா லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறேன். ட்ரா லிஸ்ட்டுன்னு மாற்றிக்கோங்க. பர்ஃபெக்ட்டு. மாடிஃபை கொடுங்க. உங்களுக்கு தேவையான ஏரியா 1 ரிலேட்டடான எல்லா ஐட்டத்தையும் ஆட் பண்ணுங்கள். மாடல் எக்ஸ்ப்ளோரர் போங்க. மாடல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏரியா 1 பைப்பிங் சைட் ஆட் பண்ணுங்கள். ஸோ E3D நல்லா பழகிக்கோங்க, இல்லைன்னா நம்ம இப்போ என் டீம்மேட் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அது மாதிரி நம்ம ஆகக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏரியா 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஏரியா 1 செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் பட்டன் அழுத்துங்க ட்ரா லிஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில். எஸ், ஏரியா 1 வெரி குட். அடுத்ததாக கேபிள் கிடையாது, சிவில் 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 பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள் பொறுமையாக. சிவில் ஏரியா 1 அதை ஆட் பண்ணுங்கள். எக்யூப்மெண்ட் ஏரியா 1 ஆட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இருக்குது. ஆமாம், எக்யூப்மெண்ட் ஏரியா 1 ஆட் பண்ணிக்கோங்க. வெரி குட். அடுத்து கீழே வாங்க. இதில் வந்து ஸ்ட்ரக்சரல் ஏரியா 1 ஆட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட்ஸ் ஏரியா 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண உடனே உங்களோட வால்யூம் டிஃபைன் ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரா லிஸ்ட்டை அப்டேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா லிமிட்ஸை வந்து பேஸ்ட் ஆன் ட்ரா லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஸோ லிமிட்ஸ்ன்னு போட்டுட்டு ஃப்ரம் ட்ரா லிஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, உங்களோட லிமிட்ஸ் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லிமிட்ஸோட ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கே 32 3,22,000, அப்புறமா 3,02,000. ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட் வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் ரேஞ்சும், நார்த்து சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனதர் ஒரு 25 மீட்டர் ரேஞ்சு தான் இருக்குது. ஸோ 20 மீட்டர் 25 மீட்டர்னா நம்மளோட A1 சைஸ்க்கு என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணலாம்னா ஜென்ரிக்காக ஒரு 2000 1:200 யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கேலில் போயிட்டு மெட்ரிக் போயிட்டு மெட்ரிக்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்கேல் ட்ராப் டவுனில் 1:200 இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அப்ளை கொடுங்க. சின்னதாக தெரியுது. அப்போ 1:100 கொடுத்து பாருங்கள். வியூ இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். 1:100மே இன்னும் சின்னதாக தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். 1:50 கொடுத்து பாருங்கள். நல்ல வியூ பெருசாக தெரிஞ்சால் போதும் நமக்கு. பர்ஃபெக்ட். ஓகேங்களா? இப்போ இந்த வியூ வந்து நான் வந்து ரொம்ப பெருசாக காட்டிட்டு நான் டீட்டெயில் வியூவில் அடுத்தடுத்த ஷீட்டில் காட்ட போகிறதால எனக்கு இந்த ஸ்கேல் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. அப்ளை கொடுத்துட்டு ஓகேங்களா, எனக்கு வியூ வந்து பார்க்க பர்ஃபெக்டாக கொண்டாந்துட்டேன். ஓகேங்களா? சரி, இன்னும் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். மேட்ச் லைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. மேலே எஸ். ஸோ அப்போ என்னோடய வியூ பார்டருக்கு வேணால் லைன் போட்ட மாதிரி வந்துடும். சரி, பிளான் வியூ தான் வைக்க போகிறோம். டைப் ஒயர் லைன் தான் வைக்க போகிறோம். ஸ்டைல் வந்து ஆளுன்னு இருக்கு இல்லையா, ஸ்டைலை மட்டும் சூஸ் பண்ணி பைப்பிங் ஜிஏன்னு மாற்றுங்க. உங்களுக்கு E3D ட்ரா வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
பைப் அப்படின்றத பேசிக் அது கொடுங்க. பேசிக் கொடுத்து பாருங்க. பேசிக் கொடுங்க. நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு போவோம். பேசிக்னு இருக்குல்ல, இப்போ அப்ளை கொடுங்க. கீழே பாட்டமில் அப்ளை இருக்கு. ஓகே, உங்களுக்கு டிராயிங் லிமிட்ஸோட கோஆர்டினேட்ஸ் ஈஸியாக வந்துருச்சு. அப்டேட்னு இருக்குல்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அப்டேட்டில் டிசைன் கிராஃபிக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்டேட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த 3D மாடலில் பார்த்த வியூ இங்கே தெரியணும். அவ்வளோதான். கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 வியூவையும் பக்கத்தில் வச்சு பாருங்க, பக்காவா தெரியுதான்னு. விண்டோஸ் ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிட்டு E3Dயோட மாடலும் உங்களோட டிராவும் கரெக்டாக தெரியுதான்னு செக் பண்ணுங்க. விண்டோஸ் ப்ளஸ் ரைட் ஏரோ அழுத்தினோம்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து 2ஆக பிரிஞ்சிரும். எஸ், பர்ஃபெக்ட். இப்போ இந்தாண்ட 3D மாடலை இன்னொரு வியூவில் கொண்டு வாங்க. விண்டோஸ் அழுத்திட்டு ரைட் ஏரோ அழுத்துங்க. ஓகே, இப்போ இதை அப்படியே மூவ் பண்ணுங்க லெஃப்ட் சைடு, கரெக்டாக ஸ்க்ரீன் கிட்ட. உங்கள் லெஃப்ட் சைடு இப்போ 3D பர்ஃபெக்ட். நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் அழுத்துங்க. இந்த மாதிரி பண்ண அவசியம் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, தேவையில்லாது நமக்கு. அதே போல் பைப்பிங் காம்பனண்ட் வீடியோவை 3D மாடல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. பைப்பிங் காம்பனண்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் பைப்பிங் காம்பனண்ட் விண்டோலாம் இருக்குது, அதெல்லாம் பைப்பிங் முடிச்சிட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ட். இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்களேன். நம்மளோட ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லாம் ப்ளூ கலரில் தெரியுது, எக்யூப்மெண்ட்லாம் எல்லோ கலரில் தெரியுது, பம்ப்லாம் ப்ரௌன் கலரில் தெரியுது, பைப் லைன்லாம் வந்து க்ரீன் கலரில் தெரியுது. ஸோ சூப்பராக நம்ம வந்து நமக்கு தேவையான மாதிரி இந்த இடத்துல பைப்பிங்கோட ஜிஏவை கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது பிளான் வியூ தான். இந்த ஷீட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஷீட்டை கிரியேட் பண்ணிவிட்டு இதே செட்டிங்ஸில் செக்ஷனல் வியூ, அதாவது ஃப்ரண்ட் வியூ ஒன்று, சைடு வியூ ஒன்று, ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஷீட் 2 and 3 இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எனக்கு பிளான் வியூ கரெக்டாக வந்துருச்சு. இதே செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நான் ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூவை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இனிமேல் மாடலை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இனிமேல் நம்ம ட்ராவில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். உங்ககிட்ட E3D இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணால் வந்து F2 click பண்ணு. F2 review ஆல்ரைட். இப்போ டூல்ஸில் போயிட்டு எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரா எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணுங்க. இப்போ எக்ஸ்ப்ளோரர் வந்துருச்சு. ஸோ டிராயிங்கில் வந்து நேவிகேட் பண்ணிக்கோங்க, வச்சுட்டு இன்னொரு ஷீட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நேவிகேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஓகே, இப்போ டிராயிங்கை நேவிகேட் பண்ணிட்டோம். இப்போ ஷீட் நேவிகேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து செகண்ட் ஷீட் வந்து ஷீட்டுக்கு அப்புறமா கிரியேட் ஆகும். வெரி குட். ஷீட் இப்போ கிரியேட் பண்ணுங்க இன்னொரு ஷீட்டை. ப்ராஜெக்ட் கிரியேட் குரூப்ல ஜெனரலுக்கு கீழே இன்னொரு ஷீட் இருக்கும். எஸ், பர்ஃபெக்ட். அதை கிரியேட் பண்ணுங்க. அப்ளை S2 கொடுங்க. அப்படியே ஓகே கொடுங்க. A1 டைட்டில் வந்து பைப்பிங் ஜிஏ எலிவேஷன் வியூ, இல்லை பைப்பிங் ஜிஏ ஃப்ரண்ட் வியூ கொடுங்க. அப்ளை கொடுத்துக்கங்க.
ஸோ கிரியேட் ஏடிபி வியூ கொடுங்க. வியூவில் பேசிக் பைப்பிங் ஜிஏ பர்ஃபெக்ட். ஆல்ரைட். இப்போ வால்யூம் டிஃபைன்டுக்கு பதிலாக ட்ரா லிஸ்ட் மாற்றிக்கோங்க. முன்ன பண்ண அதே மாதிரி தான். இல்லை, நீங்கள் சீக்வன்ஸை மிஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ட்ரா லிஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ட்ரா லிஸ்ட்டில் மெம்பர்ஸை ஆட் பண்ணணும். ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதை மறக்காமல் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நடுவில் ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்லித்தரேன். ஒரு டிராயிங்க்கு ஒரு ட்ரா லிஸ்ட் காமனாகவே இருக்கும். ஸோ அந்த ட்ரா லிஸ்ட்டே நீங்கள் எல்லா ஷீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். ஓகேங்களா? ட்ரா லிஸ்ட்டுன்றது ஒரு டிராயிங்க்கே காமன். ஸோ அப்போ நீங்கள் தனியாக ஒவ்வொன்றையும் மாடிஃபை பண்ண தேவையில்ல. அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ட்ரா லிஸ்ட்டை மட்டும் பிக் பண்ணிவிட்டு வியூவை மட்டும் மாற்றிக்கோங்க. டைரக்ஷன் டவுனுக்கு பதிலாக நார்த் கொடுங்க. அது வந்து ஃப்ரண்ட் வியூவில் லுக்கிங் நார்த். ஓகேங்களா? எஸ். அப்ளை கொடுங்க. இல்லீகல் வியூ சைஸ் இந்த மாதிரி எரர் வந்தபோது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஓகே கொடுத்துட்டு ஃப்ரம் ட்ரா லிஸ்ட்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு லிமிட்ஸை செட் பண்ணவே இல்லை நம்ம, அதனால தான் ப்ராப்ளம். வெரி குட், வெரி நைஸ். இப்போ ஸ்கேல் வந்து 1:50 கொடுக்காதீங்க. இப்போ நான் என்ன 1:50 கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து எலிவேஷன் வியூன்றதால அப்ளை கொடுங்க. ஃபஸ்ட்டு அப்ளை கொடுத்துட்டு அந்த வியூ கரெக்டாக தெரியுதான்னு பாருங்கள். ஓவர்லேப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 1:50 தர முடியாது. 1:75 தர முடியுமான்னு பாருங்க. 1:75 ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த டீட்டெயில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த எலிவேஷன் வியூவில் ஏதாவது ஒரு பார்ட்டை நீங்கள் எலிவேஷன் வியூவை கட் பண்ணி காட்டிக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? 988,000லேருந்து நான் என்ன பண்ணுறேன் 115 வரைக்கும் ஒரு எலிவேஷன் காட்டிட்டு 115லேருந்து 130க்கு இன்னொரு எலிவேஷன் காட்டுறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா 1:50லேயே டிராயிங்கை காட்டலாம். ஸோ இப்போ ஸ்கேலை வந்து 1:50 மாற்றிக்கோங்க. அருமை. எலிவேஷனை மாற்றுங்க. இப்போ 125க்கு பதிலாக 115ன்னு கொடுங்க. அப் ரேஞ்சில் 115,000 கொடுங்க. கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற டிக் மார்க்கை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் அதை வந்து கட் பண்ணும். பர்ஃபெக்ட். அப்ளை கொடுங்க. ஸோ இப்போ 1:50 கிளியராக வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ அப்டேட் கொடுத்து பாருங்க. அப்ளை கொடுங்க. அப்டேட் நவ் கொடுங்க. ஸோ நம்ம வந்து செக்ஷனல் வியூவை இவ்வளோ பெருசாக காட்டியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிசைட் பண்ணணும். இது வந்து ஒரு மாதிரி பாதியாக கட் பண்ண மாதிரி இருக்குது. நான் இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எனக்கு வேணால் இந்த பாருங்கள், அந்த ஜூம் பண்ணுங்களேன். கேன்சல் கொடுத்துட்டு இந்த வியூவை ஜூம் பண்ணுங்களேன். பர்ஃபெக்ட். எனக்கு பாருங்களேன், பாதியாக அதாவது மேலே போய் பிளாட்ஃபார்முக்கு மேலே போய் கட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்னும் குறைச்சிக்கிறேன். 115க்கு பதிலாக 112 கொடுத்துக்கிறேன். 112 கொடுத்து அப்டேட் பண்ணி பாருங்கள். அப்ளை அப்டேட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஏன்னா நான் வந்து எந்த ஒரு பிளாட்ஃபார்மோ எதுவும் கனெக்ட் பண்ணல. இந்த லோ லெவல் வரைக்கும் பிளாட்ஃபார்மை கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே கண்டினியூட்டி வேணும்னா அடுத்த ஷீட்டில் போயிட்டு நம்ம எலிவேஷனை காட்டிக்கலாம். அப்படின்றது தான் இதோட கோல். ஓகேங்களா? கேன்சல் கொடுத்துக்கோங்க. கேன்சல் கொடுத்துட்டு இப்போ ஷீட் 1 ஷீட் 2 போட்டோம். அடுத்தது இது அப்படியே வந்து ஷீட் 3 கிரியேட் பண்ணிட்டு இதே கான்செப்ட் தான் 112லேருந்து 126 வரைக்கும் எலிவேஷன், அடுத்த செட் ஆஃப் எலிவேஷனை நம்ம இப்போ கட் பண்ணி காட்டணும். அப்ளை கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஷீட்டை கிரியேட் பண்ணுங்க.
எலிவேஷனை மாற்றுங்க. 98800க்கு பதிலாக 112ன்னு மாற்றுங்க. அந்தாண்ட அப் வந்து ஓகேங்களா, அப்ளை கொடுங்க. எலிவேஷனை அது ஓகே, அது இருந்துட்டு போகுது. அப்ளை கொடுங்க. அந்த டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணுங்க ரெண்டு பக்கமும். பர்ஃபெக்ட். ஓகேங்களா. ஸோ மீதி இருக்கிற கண்டினியூவேஷனுக்கு ஷீட் 3 பார்க்கணும்னு சொல்லிடுங்க. இதில் வந்து என்னன்னா கேன்சல் கொடுங்களேன், ஒரே நிமிஷம். மேட்ச் லைன்ஸ் எனேபிள் பண்ணுங்க. மேட்ச் லைன்ஸ் வரவே இல்லை பாருங்க. அப்ளை கொடுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து மேட்ச் லைன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஃப்ரண்ட் வியூ போட்டோம், லுக் நார்த்து போட்டோம். அடுத்து லுக் ஈஸ்ட் கொண்டு வரணும். ஓகேங்களா. அடுத்த 2 ஷீட்டுக்கு லுக் ஈஸ்ட் கொண்டு வாங்க. ஃபுல் வியூவையும் கொண்டு வந்துருங்க. நான் வந்து வீடியோவை பாஸ் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டேன். பக்காவாக நீங்கள் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் சேஃபர் சைடுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நான் பாஸ் பண்ணல. இப்போ ஷீட்டு 4 and 5 கிரியேட் பண்ணுறது நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஷீட் கிரியேட் பண்ணும்பொழுது லாஸ்ட் ஷீட் இப்போ ஷீட் 2லேருந்து கிரியேட் பண்ணுங்கள், அப்போ தான் ஆர்டர் கரெக்டாக வரும். ஷீட் 2க்கு போய்க்கோங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் சீக்வன்ஸ் மாறிடுச்சு. ஷீட் 3 மேலே வந்துருச்சு. ஷீட் 2 போங்க. ஷீட் 2 போங்க. இப்போ கிரியேட் பண்ணுங்கள் ஷீட் 4. பர்ஃபெக்ட். ஓகே கொடுங்க. ஓகே, வழக்கம் போல் வந்து இது வந்து எலிவேஷன் வியூ. ஷீட் சைஸை சூஸ் பண்ணுறீங்க, டைட்டில் அப்டேட் பண்ணுறீங்க, எல்லாம் நீட்டாக பண்ணிடுறீங்க. வெரி குட். இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை ஐயா, ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்கே நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ரா லிஸ்ட்டை போட்டிங்க, அப்புறம் டைரக்ஷன் மாற்றுங்க. டைரக்ஷன் வந்து ஈஸ்ட்னு மாற்றுங்க. கீழே லுக் ஈஸ்ட் மேலே போங்க, ஈஸ்ட் கொடுத்துக்கோங்க. பர்ஃபெக்ட்டு. அதுக்கப்புறம் எலிவேஷனை கட் பண்ணுங்க. 98,800லேருந்து 112 ஐயா, அது வந்து ஃப்ரம் மாற்ற தேவையில்லை. ஃப்ரம் வந்து 98 ஃப்ரம் வந்து அதே இடத்துல இருக்கட்டும்யா. 2 வந்து 112ன்னு மாற்றுங்க. ஃப்ரம் 98லேருந்து வெரி குட், பர்ஃபெக்ட்.
ஓகேங்களா? இப்போ அந்த டிக் பாக்ஸ் எனேபிள் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி காட்டுறதுனால. அப்ளை கொடுங்க. ஸ்கேல் இருக்கு. நானும் மறந்துட்டேன். மன்னிச்சுக்கோங்க. 1:50. பர்ஃபெக்ட். அப்ளை கொடுங்க. அன்டிஃபைன் நேம் வந்துருச்சு. ஏன்னா ட்ரா லிஸ்ட் மெம்பர்ஸை நம்ம கிளிக் பண்ணல. ஸோ ஃப்ரம் ட்ரா லிஸ்ட்னு கொடுங்க. இதனால தான் நம்ம என்ன சொல்றதுன்னா, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது ஃப்ரம் ட்ரா லிஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதை தான் நம்ம டோட்டலாக பண்ணணும். ஓகே. ஓகே. என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க நேவிகேஷன் ஓகே ஓகே கொடுங்க. ஷீட் 4 வந்து கிரியேட்டே ஆகல. என்ன மிஸ் ஆச்சுன்னு தெரியல. கேன்சல் கொடுத்துட்டு திரும்ப ஷீட் 4 கிரியேட் பண்ணுங்க.
ஸோ ஷீட் 4 போட்டாச்சு ஐயா. ஷீட் 5 பண்ணுங்க ஐயா. ஃபுல்லாக நம்ம பண்ணிவிட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம பைண்டர் போட்டு செக் பண்ணிக்கலாம். நம்ம கொண்டு வந்திருக்கலாம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து 5 விவியும் பக்காவாக கொண்டு வந்துட்டாங்க. நான் வந்து அதை ஒரு வாட்டி வந்து E3Dல என்னதான் கொண்டு வந்தாலும் நான் பிடிஎஃப் ஒரு வாட்டி கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட டிராயிங்ஸில் ப்ராஜெக்ட் போங்களேன். ப்ராஜெக்ட்னு ஒரு மெனு இருக்கும். ப்ராஜெக்ட் மெனு, ப்ராஜெக்ட் அதில் எக்ஸ்போர்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் கீழே பிரிண்ட்டுக்கு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப்னு இருக்கா, இதில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் பிடிஎஃபா. மல்டி எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஓகே, அதில் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண டயக்ராம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ண முடியுதான்னு பாருங்க. அந்த ஹையரார்கி இருக்கான்னு பாருங்க. நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணது அப்படி இல்லை அப்படின்னா ரீசெண்ட் இருக்குல்ல, அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க. அது இல்லை, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. உங்களோட ட்ரைனிங் டிபி இருக்கான்ட்டு, டிபி இல்லை, மேலே போங்க. ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட்னு ஓகே, அதில் பாருங்க ட்ரைனிங் பைப்பிங் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணுங்க. அதில் ஏரியா 1 ரெஜிஸ்ட்ரி பைப்பிங் இருக்கா, அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த டிராயிங் வந்துருச்சு, டிராயிங் நேம். ஓகேங்களா, GAS3 வேண்டாம், நீங்கள் டிராயிங் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க. டிராயிங் நேம் வந்து ஏரியா 01 GA. ஓகேங்களா, அதை மட்டும் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் அதை ஒரே ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஷீட் ரைட் சைடு இருக்கு பாருங்க, அதில் ஒரு ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. S3 ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எங்கே வேணுமோ அதை அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுங்க. இப்போ அந்த PDF ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா? இதோட ஷீட் நம்பர் வந்து S3. இதே மாதிரி 5 ஷீட் S5 வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பாருங்க. இது ஒரு எக்ஸசைஸ் தாங்க, உங்களுக்கு பார்ட் ஆஃப் ட்ரைனிங்கில். ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். இது வந்து பிகினர் பீப்புளுக்கு தான். ஃபாஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு குயிக்காக வந்து ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்கோங்க.
இல்ல இது இங்க ஓகேண்ணா. அப்புறம் ஓகே, இப்போ நம்ம வந்து 5 பிடிஎஃப்ஸும் ஒவ்வொரு வாட்டி பார்த்துக்கிறோம். ஓப்பன் பண்ணுங்களா ஒவ்வொரு பிடிஎஃபா. ஷீட் 1. ஸோ இது வந்து பிளான் வியூ. ஓகேங்களா. இப்போ இங்கே என்னென்ன கொண்டு வரணும் டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்ப்போம். கீழே வந்து பைப்பிங் ஏரியா 1 ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் பிளான் வியூன்னு போட்டுட்டு என்ன ஸ்கேலில் இந்த டிராயிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறோம், எந்த எலிவேஷன் டு எந்த எலிவேஷன் வரைக்கும் காட்டுறோன்னு ஒரு டீட்டெயில்டு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். அது எப்படி E3ல ஆட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் எட்ஜ் டு எட்ஜ் டைமென்ஷன்ஸ் கொண்டு வரணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்லா பைப்லைனுக்கும் நம்பர் ஆட் பண்ணணும். பைப்லைனில் ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் ஆட் பண்ணணும். பைப்லைன் வந்து எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் போகுதுன்னு எல்லாமே மேனுவல் வேஸ் தான் நான் போட போகிறேன். அப்புறம் பிளாட்ஃபார்மோட கிரேட்டிங் லெவல், ஃபினிஷ்டு கிரேட்டிங் லெவல் என்ன அப்படின்றத நம்ம காட்ட போகிறோம். இது மாதிரி ஒரு டீட்டெயில் காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஏரியாவை வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து பெருசாக காட்ட போகிறோம். செக்ஷன் வியூஸ், டீட்டெயில் வியூஸ்னு பட்டையை கிளப்ப போகிறோம் ஒவ்வொன்றா. ஓகேங்களா. இது வரைக்கும் வந்து பைப்பிங் ஜிஏல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பிளானு 2 செக்ஷன் வியூஸ் இதை நீட்டாக அழகாக கிரியேட் பண்ணிட்டோம் E3லேருந்து. இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இது வந்து டெக்னிக்கலாக நான் இன்னும் உள்ள நுழையவே இல்லை. இந்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, E3Dல இருந்து ஒரு பைப்பிங் ஜியை கிரியேட் பண்ணுறது எப்படி, டிராயிங்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படின்றது மட்டும்தான். அடுத்தடுத்த பார்ட்டில் இன்னும் டீட்டெயிலாக லேபிளிங் எப்படி கொண்டு வரது, என்னென்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வருது அப்படின்றதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.